ஹாய் ஹால், வெல்கம் டு கௌதம் பிளாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவோட சேஃபஸ்ட் கார்னு பேர் வாங்கின டாடா ஆல்ட்ரோஸ் 2025ஓட நியூ மாடல் தான் வந்திருக்கு. இன்டீரியர்லையும் எக்ஸ்டீரியர்லையும் சரி மேஜரான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் காரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இந்தியாவோட சேஃபஸ்ட் காரை போய் பார்க்கலாம். இந்த அப்டேட்டட் 2025 ஆல்ட்ரோஸில் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் உள்ளே கேட்காது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் ரெவோட்ரான் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 1199 சிசி 3 சிலிண்டர் வரும். சிஎன்ஜிலையும் சேம் இன்ஜின் தான் கிடைக்குது உங்களுக்கு. பெட்ரோலில் டர்போ வரல. பவரை பொறுத்த வரைக்கும் 88 பிஎஸ் பவர் 6000 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. 115 என்எம் டார்க்கை 3250 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்மக்கிட்ட இருக்கிறது கிரியேட்டிவ் மாடல். இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் 7.69 lakhs வருது. மற்ற வேரியண்ட்டோட விலையெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் எஃபிஎல் டாட்டாவோட ராஜகீழ்பாக்கம் பிரான்ச்சோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். சிஎன்ஜி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 73.5 பிஎஸ் பவர் 6000 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. 103 என்எம் டார்க்கை 3500 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. பெட்ரோலில் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், டிசிஏ அண்ட் ஏஎம்டி வேரியன்ஸும் கிடைக்குது. அண்ட் மார்க்கெட்டில் கரண்ட்டில் டீசலில் இருக்கிற ஒரே ஒரு கார் அல்ட்ராஸ் தான். இந்த டீசல் வேரியண்ட் 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு ரெவோட்ராக் இன்ஜினில் கிடைக்குது. 1497 சிசி 4 சிலிண்டர் இன்ஜின் 90 பிஎஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 4000 ஆர்பிஎம்மில் 200 என்எம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 3000 ஆர்பிஎம்மில். டீசலில் ஏஎம்டி வராது. இந்த 2025 ஆல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் இலுமினேட்டிங் டியூவல் எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. மேலே டிஆர்எல்ஸ் ரன் ஆகுது. கீழே ஃபாக் லேம்புக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட அப்கிரேடான மாடலில் உங்களுக்கு ஃபாக் லேம்ப் கிடச்சிரும். அண்ட் இது பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் 3D கிரில் செட்டப் இங்கே கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட லோகோ வந்துடுது. கீழே 360 டிகிரி கேமரா உங்களுக்கு கிடச்சிடுது. அண்ட் இங்கே ஒரு சின்னதாக ஒரு லைன் மாதிரி ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெரிய ஏர் வெண்ட் கிடச்சிருக்கு உங்களுக்கு. இந்த இடத்துல ஸ்கிட் பிளேட் தனியாக கொடுக்கல. ரியர் வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கனெக்டிங் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மோக்கியான டைலைட் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். இங்கே எல்லாமே எல்இடியாக தான் கொடுத்துருக்காங்க. இது மேஜர் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் டாட்டாவோட பேட்சிங் அதுக்கு கீழே 360 கேமரா வருது. அண்ட் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா டியூவல் சென்சார் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராஸ் பேட்சிங். இங்கே ஒரு ரெஃப்ளெக்டர் வருது. ஒரு சிங்கிள் ரிவர்ஸ் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. இதுவும் டியூவல் டோன் மாதிரி வந்துடுது. ரியரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் டிஃபாகர் கொடுத்துட்றாங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார்ஸ் இங்கே பார்க்கலாம். நீங்கள் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 185/60 16 இன்ச் அலாய் வீல்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் மேக்பர்சன் வந்துடும். ரியரில் ட்விஸ்ட் பீம் கொடுத்துருவாங்க. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்த்தீங்கன்னா 165 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல் பேஸை பார்த்தீங்கன்னா 2501 mm கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரால் லென்த்தை பார்த்தீங்கன்னா 3990 mm கொடுத்துருப்பாங்க. இதோட விட்த்தை பொறுத்த வரைக்கும் 1755 mm கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1523 mm கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 37 லிட்டர். உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ் வந்துடும். இதில் இண்டிகேட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 360 கேமரா உங்களுக்கு வந்துடுது. ஆல்ட்ரோஸோட சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஷ் டோர் ஹேண்டல்ஸ் வந்திருக்கு. இது பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. இந்த சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு
பியானோ பிளாக் ரன்னிங் ஃபுல்லாக வந்து எண்டு வரைக்கும் வருது. பார்க்கவே நல்லாயிருக்கு. மேலே எல்லாம் ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு சைட் வியூ கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ரியரில் ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் டைப் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பிரேக் லைட்டு கிடைக்கிது. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாடல் வந்து கிரியேட்டிவ் மாடலுங்க. நாட் வந்து பேஸ் மாடல். பியூர் எஸ், அப்புறம் கிரியேட்டிவ் எஸ், அக்கம்ப்ளிஷ் ப்ளஸ் எஸ், இந்த மாதிரி மாடல் வேரியண்ட்லாம் இதில் கிடைக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற மாடல் கிரியேட்டிவ் மாடல். இதில் வந்து சன்ரூஃப் வராது. இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 345 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு தேவையான மொத்த பேக்கேஜும் இதிலே அடங்கிடும் உங்களுக்கு. அண்ட் இதில் ஒரு பார்சல் ட்ரே வந்துடுது. ஆனால் 60-40 ஸ்ப்ளிட் சீட்ஸ் இதில் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பேர் வீலும் உங்களுக்கு அதே 16 இன்ச்சு கிடச்சிருது உங்களுக்கு. டூல் கிட் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் 3 kgக்கான ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் டோர் ஹேண்டில்ஸ் வந்து சேஃப்டியாக இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஸ்பெஷலி 4 டோரும் 90 டிகிரியில் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஈஸியாக ஏறி உள்ளே உட்கார முடியும், இறங்கவும் முடியும். ஃப்ரண்ட் டோரில் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓவர் விஎமோட ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. 4 பவர் விண்டோ வந்துடுது. டோர் ஹேண்டில்ஸ் க்ரோமில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் லாக்ஸும் இங்கேயே வந்துடுது உங்களுக்கு. அங்கேயே ட்விட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே டோர்ஸில் உங்களுக்கு நல்ல ஃபேப்ரிக்காக கொடுத்துருக்காங்க. சாஃப்டாக நல்லாவே இருக்குது இந்த ஃபேப்ரிக். கீழே உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வருது. லேட்டஸ்ட் 2 ஸ்போக் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க. புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடுது. கீழே ஒரு குட்டி ஸ்டோரேஜ், டிக்கெட் அண்ட் காயின்ஸ் போட்டுக்கிற மாதிரி. அதுக்கு கீழே பானட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்கிற பேர் ப்ரெஸ்டீஜியா டேஷ்போர்டுன்னு சொல்கிறாங்க. மொத்தமாக டியூல் டோன் இல்லாமல் 3 டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே பிளாக் வருது, கீழே பெய்ஜ், அகெயின் பிளாக். இது பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு மேசிவான கூல்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டேஷ்போர்டோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரீமியமான ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு மூவபிள் ஆர்ம் ரெஸ்ட் கிடச்சிது. மோஸ்ட் ஆஃப் த ஹேட்ச்பேக்கில் இதை கொடுக்கறதில்ல. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்துடுது. இன்ஃபோடைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் 10.25 இன்ச்சஸும் அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட்டும் 10.25 இன்ச்சஸ் வந்துடுது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது உங்களுக்கு. இவிடி ஆஃப் பண்ணுறது தான் ஆன் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஏசிஸ் வந்துடுது உங்களுக்கு. டேஷ்போர்டில் உங்களுக்கு 4 ஏசி வெண்ட் வந்துடுது. கியரை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு கீழே ஒரு யூஎஸ்பி அண்ட் சி டைப் 65 வோல்ட் சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. 12 வோல்ட் சார்ஜரும் தனியாக வந்துடுது. இதோட எஸ் மாடலில் உங்களுக்கு இங்கே இடத்துல வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் வரல. இதோட அடுத்த மாடலான கிரியேட்டிவ் எஸ் மாடலில் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கிடச்சிரும். கீயை பொறுத்த வரைக்கும் சேம் கீ தாங்க. லாக் அன்லாக்கு, அப்புறம் லைட்டு, ஃபைண்ட் மீ கீ, டிக்கி ஓப்பன் பண்ணுறது இருக்குது.
இந்த இடத்துல 2 பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட் ரொம்பவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வேனிட்டி மிரர் மிஸ்ஸிங் ஆகுது. பேசஞ்சர் சைடில் ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேர் பேக் வந்தது. இந்த ஹேர் பேக் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆம்பியன்ட் லைட் உங்களுக்கு ரன்னிங் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் தனியாக போய் இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே ஒரு ஆம்பியன்ட் சென்சார் லைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கில் உங்களுக்கு டில்ட் ஆப்ஷன் கிடைச்சது, டெலஸ்கோபிக் கிடைக்கல. இந்த 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்தது உங்களுக்கு நல்லாவே ப்ரீமியமாக இருக்குங்க. இதில் ஒரு ஃபினிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. 90 டிகிரி ஓப்பன் ஆகிற இந்த டோர்ஸ்னால என்னால் ஈஸியாக உள்ளே போய் வெளியே வர முடியும். ரியர் சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஹேண்டில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரியர் டோரும் உங்களுக்கு 90 டிகிரி இந்த செக்மெண்ட்டில் இதில் மட்டும்தாங்க ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த அடிஷ்னலான ஃபியூச்சரில் ஹைலைட்டான ஃபியூச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபேப்ரிக் ஷீட்டில் பின்னாடி உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த அல்ட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் சை சப்போர்ட் கம்மியாக இருக்குன்றதுனால எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹார்ம் ரெஸ்ட் வந்துடுது வித் டியூவல் கப் ஹோல்டரோட. லெக் ரூம் எப்படி இருக்கு பார்க்கலாம். ரொம்பவுமே கம்ஃபர்ட்டாக இருக்குது. லெக் ரூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் பாருங்கள். அண்டர் தை சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள். ஒரு லாங் ட்ராவலுக்கு என்னால் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும். ரியரில் ஹெட்ரெஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த சில கார்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு உட்காராது எல்லாம் இருக்குது. இந்த காரில் கரெக்டாக இருக்குது ஹெட்ரெஸ்ட்டு. அண்ட் ஹெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் வந்து நான் 5.10 இருப்பேன். நான் என்னோடய ஹைட்டுக்கு வந்து இது தட்டலை. மேபி டிரைவில் பார்க்கலாம் இதோட ஹெட்ரூம் எப்படி இருக்குன்னு. ஆர்ம் ரெஸ்ட்டும் கரெக்டான ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்க. டியூவல் கப் ஹோல்டர் வந்துடுது. 4 பக்கமாக ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. டிரைவர் சைடில் மட்டும் அது இருக்காது. ரியரில் உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. அண்ட் 65 வாட்ஸ் சி டைப் சார்ஜரோடு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கெல்லாம் கிளம்பும்போது உங்களோட லேப்டாப்பை கூட சார்ஜ் போட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட் பெல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக இந்த ஆல்ட்ரோஸில் இந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த லாக் சேஃப்டி லாக் இப்போ அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4 டோர்லேயும் ஸ்பீக்கர் வந்துடுது. ஹேண்டில்ஸ் அந்த ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் 4 ட்விட்டர் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஹார்மன் சிஸ்டமில் சூப்பராக இருக்குது பாட்டு கேட்க. அது மட்டும் இல்லை, இதில் ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக் கொடுத்துட்றாங்க. இந்த அல்ட்ராஸில் ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தேவைன்னா பேசஞ்சரோட ஏர் பேக்கை ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சைல்டோட சேஃப்டிக்காக இப்போ குழந்தை உட்காந்துருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஏர் பேக்கால் அதோட ஹர்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து இதை ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டச் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. கியரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த 360 கேமராவோட குவாலிட்டியை பாருங்கள். நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. சைடு இண்டிகேட்டர்ஸ் போட்ட பிறகு எவ்வளோ கிளியராக இருக்க பாருங்கள். பெட்ரோல் டேங்க் லிட்டு ஓப்பனிங் இங்கே தான் கொடுத்துருக்காங்க வழக்கம் போல்.
டாட்டாவோட லைட்ஸ் பாருங்கள், இலிமினேட்டிங் எல்இடி லைட்ஸ், நல்ல விசிபிலிட்டியை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. லெஃப்ட் சைடில் ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஃபியூவல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பேட்டரியோட இது கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோன்னு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த காரை நமக்கு ரிவ்யூ கொடுத்தவங்க எஃபிஎல் டாடா ஷோரூம், ராஜகீழ்பாக்கம். உங்களுக்கு எதாவது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்னா இல்லை கார் விசிட் பண்ணணுன்னா நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், என் அட்ரஸும் கொடுக்குறேன். தேங்க்யூ.